Hi, hello everyone. 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்காம உங்கள் எக்ஸாம்ஸில் நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், எப்படி நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறது, ஸோ கரெக்ஷன் பண்ணும்பொழுது என்னென்ன கீ பாயிண்ட்லாம் கொடுத்தோன்னா நம்மள தமிழ் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், மெமரியில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இயல் 1லிருந்து இயல் 8 வரையும் இருக்கிற மனப்பாட பகுதியில் எதெல்லாம் முதல்ல எப்படி ஃபுல்லாக வந்து மார்க் எடுக்க முடியும் அப்படின்றது, ஈஸியாக படிக்க வேண்டியது அப்படின்றத நான் சொல்கிறேன். மனப்பாட பகுதியை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபுல்லாக படிக்கிறது 100% பெட்டர். ஆனால் தமிழை பொறுத்த வரையும் நிறைய பிள்ளைங்க வந்து எங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், ஸோ முக்கியமான பாடல்களை மட்டும் சொல்லுங்கள் மனப்பாட பகுதின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1ல் இருக்க யுகத்தின் பாடல் படிச்சுக்கோங்க, நன்னூல் பாயிரம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இயல் 2ல் காவியம், அதுக்கடுத்தது குறுந்தொகை, இயல் 3, இயல் 3லே புறநானூறு, திருக்குறள், அது எல்லாமே பாருங்க. இயல் 4ல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு மனப்பாட பகுதி, இயல் 5ல் திருக்குறள். ஸோ நீங்க இந்த 1 to 5 இந்த 5 இயல்ல இருக்க மனப்பாட பகுதியும் திருக்குறளும் எல்லாத்தையும் நீங்க படிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா 6வது இயல்ல மனப்பாட பகுதி கிடையாது, 7வது இயல்ல புரட்சி கவின்ற ஒரு மெமரியும், 8வது இயல்ல தொலைந்து போனவர்கள்ன்ற மெமரியும் இருக்கு. சரிங்களா? எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 5 இயல்ல இருந்து மனப்பாட பகுதி வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஆனால் திருக்குறளை பொறுத்தவரையும் கண்டிப்பா நீங்க ரெண்டுத்தையுமே படிச்சே ஆகணும். ஏன்னா இயல் 3ல் இருக்கிற திருக்குறளும் இயல் 5ல் இருக்க திருக்குறள் ரெண்டுத்துலையுமே இம்பார்ட்டன்ட் பார்க்காம ஃபுல்லா திருக்குறளை படிங்க. ஓகே, இயல் 4ல் உங்களுக்கு மனப்பாட பகுதி கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1, இயல் 2, இயல் 3 இது மனப்பாட பகுதி படிங்க. அதே நேரத்தில் திருக்குறள் இயல் 5ல் இருக்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது மனப்பாட பகுதியில் கண்டிப்பாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் இயல் 1ஓட குருவினா சிறுவினா என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். இயல் 1ல் இலக்கண தேர்ச்சிக்கொள், இலக்கண தேர்ச்சிக்கொள்லையும் உங்களுக்கு அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்கொள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, அது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் 1 மார்க்ஸில் கேட்குறாங்க, அதை நல்லா பாருங்கள். அதே மாதிரி வினாக்களில் பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை, கொஷின் நம்பர் 1. அடுத்தது செகண்ட் கொஷின், மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, எடுத்துக்காட்டு தருக. கொஷின் நம்பர் 3, உயிரிரு மெய்யிரு விளக்குக. அடுத்தது உயிர் முதல் மெய் முதல். இந்த 4 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அதில் 3rd 1 மார்க்ஸ் பாயிரம் இல்லது டேஷ் அண்ட்ரே, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க பப்ளிக்லேயுமே. குருவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். அதில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, 3, 5, 4ம் படிச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இந்த 3மே நல்லா படிங்க. சம்டைம்ஸ் 5th கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 ஸ்டார் போட்டுக்கோங்க. 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இயல்ல 3 நெடுவினாவும் இம்பார்ட்டன்ட். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் கொஸ்டின் நம்பர் 2ம் அடிக்கடி கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ 3மே நல்லா பாருங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3யும் அடிக்கடி கேட்க கூடிய கொஸ்டினாக இருக்கிறதுனால அதை முதல்ல முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அடுத்து மொழித்திறன் பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் தருக, இதை நல்லா படிங்க. அதுக்கடுத்தது பிற மொழி சொற்கள், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது எண்ணங்களை எழுத்தாகுக, இது பாருங்க, கண்டிப்பாக அதுலேருந்து கேட்பாங்க. அதுக்கடுத்தது கலைச்சொல் அறிவோம், கலைச்சொல் அறிவோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிற்க அதற்கு தக, கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவேன், இது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க, நிற்க அதற்கு தகலேருந்து கொஷின்ஸ். ஓகே, பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்குள், இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 குற்றியலுகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இந்த பொறுத்துக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் அதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது பலவுள் தெரிக, பலவுள் தெரிக 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே படிங்க. அடுத்தது குருவினா, குருவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர்
6 வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2வும் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6. தமிழ்நாட்டின் மாநில மரம், ஏதிலியாய் குருவிகள் எங்கே போயின, வளரும் காவில் முகில் தொகை. அதுக்கு அடுத்தது 6th கொஸ்டின், காற்றின் தீராத பக்கங்களில். ஸோ 1, 2, 3, 6 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அடுத்து சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. இதில் டோட்டலாக உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. 1, 2, 3 இந்த 3 கொஸ்டின் படிச்சா போதும். சலசவாவில் அடிக்கடி கேட்கக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 ஸ்டார் கொஸ்டின். ஸோ 1, 2, 3 அதில் 3 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார் போட்டுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ்ல இருக்கு. இந்த 3ல் செகண்ட் அண்ட் தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தேர்டு யானை டாக்டர் அடிக்கடி கேட்பாங்க. சம்டைம்ஸ் திருமலை முருகன் பல்லு அதையும் கேட்க சான்சஸ் இருக்கு. அதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது தமிழாக்கம் படிச்சுக்கோங்க. மயங்கொலி சொற்கள் கண்டிப்பாக இதுல இருந்து 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மயங்கொலி சொற்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நயம் பாராட்டுக வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது காட்சியை கண்டு கவின, அதாவது எண்ணங்களை எழுத்தாக்குக. ஓகே, அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிற்க அதற்கு தக, முன்மாதிரியானவர், நான் விரும்பிய நற்பண்பு. ஒரு கிளான்ஸ் இதை எப்பயுமே நிற்க அதற்கு தக படிச்சு வச்சுக்கோங்க. கலைச்சொல் அறிவோம். பேஜ் நம்பர் 76ல கொஸ்டின் நம்பர் 1, பகுப்பத உறுப்புகள் எத்தனை, அவை யாவை, இலக்கண தேர்ச்சி கொள்ள இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, பகுப்பதத்தில் சந்தி சாரியை எவ்விடங்களில் அமையும். கொஸ்டின் நம்பர் 4, விகுதிகள் எவற்றை உணர்த்தும். அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணம், இதுவும் பார்த்துக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பலவுள் தெரிக, எல்லாமே நல்லா பாருங்க. அதுல கொஸ்டின் நம்பர் 2 அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். குருவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இது 4மே படிச்சே ஆகணும். இதுல எதுவுமே சாய்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்க எந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நீங்க சாய்ஸ் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஸோ 4 கொஸ்டின்ஸுமே படிங்க. சிறுவினாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் இடம்பெற்றுள்ளது. அடுத்து தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5, புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1, 2, 5 சிறுவினா பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 2வும் 3யும் படிச்சா போதும். இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல செலக்ட் பண்ணி படிக்கவே படிக்காதீங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து மொழியை ஆள்வோம்ல பார்த்தீங்கன்னா வல்லின மேகலை இட்டும் நீக்கும். அடுத்தது தமிழாக்கம், அது இம்பார்ட்டன்ட். கட்டுரை, பண்பாட்டை பாதுகாப்பும் பகுத்தறிவு போற்றும் வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை. நெக்ஸ்ட் பாருங்க கலைச்சொல் அறிவோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 87ல திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பவை கற்றபின் இருக்கு இல்லையா, இதுல கொஸ்டின் நம்பர் 2 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 அது இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8 எல்லாமே பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது குருவினால பாருங்க. குருவினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். 1, 2, 4, 5 திருக்குறள்ல 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி சிறுவினால பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின், புகழுக்குரிய பண்புகளாக நீவீர் கருதுவன. அடுத்தது நாச்செற்று விக்குமேல் வாராமுன் நல்வினை. அதுக்கடுத்தது 4th கொஸ்டின், சொற்பொருள் பின்வரும் நிலையணி, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து நெடுவினால பார்த்தீங்கன்னா 2 நெடுவினாவுமே கண்டிப்பாக கேட்பாங்க. திருக்குறள்ல 2லேருந்து 1 கண்டிப்பாக ஒரு 100%. அதில் செகண்ட் நெடுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்டை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் படிக்க பாருங்க. நெக்ஸ்ட் 4th இயர்ல பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், இலக்கண தேர்ச்சி கொள்ள. அதுக்கடுத்தது உள்ளுரைக்கும் இறைச்சிக்கும் உள்ள வேறுபாடு, கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். பலவுள் தெரிக எல்லாமே பாருங்க. குருவினால கொஸ்டின் நம்பர் 2 and 4, கொஸ்டின் நம்பர் 2 and 4 வெரி இம்பார்ட்டன்ட். ஊவேசாவும் கொழுஞ்சோறு புணர்ச்சி விதியும். அதே மாதிரி சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தி இம்பார்ட்டன்ட். சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், உள்ளுரை உவமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து நெடுவினால கொஸ்டின் நம்பர் 1, பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களே, உங்களுக்கு தமிழ் சொற்களை மொழிபெயர்ப்பு பகுதியிலேருந்து கண்டறிந்து எழுதுக. ரிலீஜியன், பிலாசபி, மெடிசன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து இந்த லெசன்ல இலக்கிய நயம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது எண்ணங்களை எழுத்தாகுக. இதுல இருந்து 1 மார்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
நிற்க அதற்கு தக. இதுல பாத்தீங்கன்னா கல்வியின் விளைவுன்னு கொடுத்துட்டு என்ன செய்தீர்கள் என்ன செய்வீர்கள் அது சம்டைம்ஸ் கேட்பாங்க. கலைச்சொல் அறிவும் கண்டிப்பா எல்லா யூனிட்ஸுமே கண்டிப்பா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5th யூனிட் பேஜ் நம்பர் 137 எடுத்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்கொள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அவை யாவை. செகண்ட் ஒன் ஆசிரியப்பாவிற்குரிய சீரும் தலையும் யாவை. அடுத்தது அரிசீர் கழுநெடிலடி ஆசிரிய விருத்தங்களின் வகைகளையும் அவற்றை இயற்றுவதற்கான விதிகளையும் விளக்குக கூறுக. இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக, இதுவே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பொறுத்துக கூட அடிக்கடி கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பலவல் தெரிக. பலவல் தெரிக எல்லாமே பாருங்க 1 மார்க் கொஷின்ஸ்ல. குருவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம், அதை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஆனந்தரங்கரன் வர்ணனைத்திரம் அதுவும் படிங்க. கொஸ்டின் நம்பர் 5th ஒன் ஈரசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பேர். கொஸ்டின் நம்பர் 4மே படிங்க. 1 to 4, 5 இது எல்லாமே பாருங்க. ஊனமில் ஊக்கமும் இலக்கண உறுப்பிலக்கணம் தருக நெருங்கின இறங்கி அதையும் படிக்கணும். ஸோ இந்த 5மே இம்பார்ட்டன்ட். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 to 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 4, 5 கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது. அடுத்து 4th கொஸ்டின் மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள் யாது. கொஸ்டின் நம்பர் 5ல ஆசிரியப்பாவின் புது இலக்கணத்தில் இவையினும் 4 கூறுக இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 3யும் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரெண்டுத்துல எதுவுமே சாய்ஸ் பண்ணி படிக்காதீங்க, கண்டிப்பாக படிங்க. அடுத்து தமிழாக்கம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டுக கண்டிப்பாக படிங்க. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவோம். நெக்ஸ்ட் படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இதுல பாருங்க உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க, செகண்டும் படிங்க, தேர்டும் படிங்க, 4th படிங்க, 5th படிங்க. என்னப்பா எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கொண்டா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். குருவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுல எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இது அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 and 3யும் பார்த்து வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்குறாங்க. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக, அது இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவனையாவை. அடுத்து இந்த நெடுவினா கண்டிப்பா படிங்க. 2 திருக்குறள் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு 3rd யூனிட்ல இருக்க திருக்குறளும் சரி இதுக்கும் சரி ரெண்டுமே கண்டிப்பா படிச்சே ஆகணும். 6th யூனிட்ல பேஜ் நம்பர் 169 இதுல கலைச்சொல் அறிவோம்ல கலைச்சொல்லாக்க பணிகள் தொடங்குவதற்குரிய விதிமுறைகள், அதுக்கடுத்தது ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் கலை சொற்களை எழுதுகன்னு இருக்கு இல்லையா, கொஸ்டின் நம்பர் 3 அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்மை அழைப்போம் பலவல் தெரிக எல்லாமே பாருங்க. அதுல 4th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். குருவினால ஃபர்ஸ்ட் குருவினா இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அது அடுத்தது 3rd ஒன் பகுப்பது உறுப்பு இலக்கணம், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 3rd கொஸ்டினும். சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவீர் அறிவனையாவை வெரி இம்பார்ட்டன்ட். 3rd கொஸ்டின் சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவனையாவை. அதுக்கடுத்தது 5th ஒன் தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாழல் உணர்த்துவன யாவை, அது இம்பார்ட்டன்ட். நெடுவினால பாருங்க கொஸ்டின் நம்பர் 2 செம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சே இருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொழியை ஆள்வோம்ல இந்த ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்களே அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் பகுப்பது ஒரு இலக்கணமும் கேட்டிருக்காங்க, அதனால இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தமிழாக்கம் பாருங்க. அதுக்கடுத்து இலக்கிய நயம் இதோட 3 இலக்கிய நயம் பார்த்துருக்கோம், கண்டிப்பாக அதை பாருங்க. எண்ணங்களை எழுத்தாக்குக இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த விடுபட்ட எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல நிற்க அதற்கு தக இம்பார்ட்டன்ட் கிடையாது, கலைச்சொல் அறிவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 8th யூனிட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். 7th யூனிட். 7th யூனிட் பேஜ் நம்பர் 197 இலக்கண தேர்ச்சிக்குள். இதுல பாருங்க உங்களுக்கு ஆக்க பெயர்களை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. பயிற்சி 2ல இதை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பலவல் தெரிக 1 மார்க்ஸ் ஃபுல்லா ரெடி ஆயிக்கோங்க. அதுல 5th 1 மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குருவினால பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து செந்துறை பாடான் பாட்டு துறை விளக்கம் 3rd கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 1 and 2 நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக பாருங்க. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன, அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 ஜீவாவின் பேச்சுநடை குறித்து சுந்தரசாமி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 உயர் தமிழை உயிரென்று போற்றுமீன்கள் இடம் சுட்டி விளக்குக, அது இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 சேரநாடு செல்வம் வளமிக்கது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 ஆக்கப்பெயர் விகுதிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1 2 4 5 இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து நெடுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1 and 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே வந்து படிச்சு ஆகணும். இதில் எது இம்பார்ட்டன்ட் செலக்ட் பண்ணி படிக்க வேண்டாம். அதுக்கடுத்து மொழியை ஆள்வோம்ல இந்த டிரான்ஸ்லேஷன் பாலுவும் வேலுவும் அந்த கான்வர்சேஷன் இருக்குல்லையே அது தமிழாக்கம், கண்டிப்பாக அது படிங்க. அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அடிக்கடி கேட்குறாங்க. சம்டைம்ஸ் சில டிஸ்ட்ரிக்ட்ல ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லேயே கேட்க சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உம்முடைய பொறுப்பை உணர்ந்து கட்டங்களை நிறைவு செய்க இருக்கு இல்லையா, ஸோ இது கண்டிப்பாக படிங்க, நெற்காத்தற்கு தகவல. அடுத்தது கலைச்சொல்லறிவோம், உத்திகள், சமத்துவம், தொழிற்சங்கம், இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒன்று. திபெத், பன்முக ஆளுமை, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 8th இயல்ல இலக்கண தேர்ச்சி கொள்ள திருத்த குறியீடுகளின் வகைகளை கூறுக கொடுத்துருக்காங்களே, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1 mark கொஷின்ஸ் எல்லாமே பாருங்க. அதில் 1, 2, 3 இதெல்லாம் நான் அடிக்கடி கேட்கக்கூடியது. 1, 2, 3, 4 4 ஒன் வேர்ட்ஸுமே. குருவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குருவினா ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது அது பாருங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் கூறுவனையாவை. அதுக்கு அடுத்தது கற்றேன் என்பாய் கற்றாயா, கொஸ்டின் நம்பர் 4, அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார், அது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1 இன்குலாப் உலகுக்கு வேண்டும், நானும் ஒரு துளியாய், அதுவும் படிங்க. கொஸ்டின் நம்பர் 2 அப்துல் ரஹ்மானின் கவிதையில் இருந்து அந்த கொஸ்டின் படிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 வாய்க்காலின் சிறப்புகள், அதே நல்லா பாருங்க. இதுல 1, 2, 3 வெரி இம்பார்ட்டன்ட். தாமசீகம் என்றால் என்ன, சம்டைம்ஸ் கேட்குறாங்க சிறுவினால. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா இதில் 3 நெடுவினாவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நடராசன் தனிமொழிகள் என்று நீங்கள் அறியும் கருத்து, சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்து, நர்த்தகி நடராஜனின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. சரி, இப்போ வந்து இந்த 3 நெடுவினா இது 3மே படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. இந்த 3மே வந்து திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை 3மே படிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. சரி, நான் உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக தமிழில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இருங்க. இந்த மொழியை ஆள்வோம் இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா தமிழாக்கம் ஆஸ் யூஷுவல். அதுக்கடுத்து இந்த புணர்ச்சி விதி ஞாயிற்றொழி அது நல்லா பார்த்துக்கோங்க, அது சம்டைம்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா எண்ணங்களை எழுத்தாக்குக, அது பாருங்க. அதுக்கடுத்தது இந்த குறுக்கெழுத்து புதிர் இருக்கு இல்லையா, இதில் இருக்க இந்த 1 mark கொஷின்ஸ் உங்களுக்கு 1 wordல வர சான்சஸ் இருக்கு, அதை நல்லா பாருங்க. மனிதனும் கூடி வாழும் இயல்புடையது, நாம் அன்றாடம் பலருடன் பழகக்கூடிய என்ற சூழலில் ஏற்படக்கூடிய சீரிய சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள், இதற்கான தீர்வு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ரிவைஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மெசேஜாக தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது கலைச்சொல் அறிவோம், நாங்குழ் புழு, உலகமயமாக்கல், முனைவர் பட்டம், விழிப்புணர்வு, கடவுச்சீட்டு, பொருள் முதல்வாதம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கலைச்சொல் அறிவோமும் மொழிபெயர்க்கவும் வந்து ஆல் யூனிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தமிழில் சொல்லியிருந்தேன் இல்லையா. தமிழை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை அப்படின்றதே ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணாதீங்க. திரும்ப 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 கரன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுறது அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன தவறு வருதோ அதை ஒரே ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லைன் எழுதுங்க. அதே மாதிரி குருவினால வந்து 2 marks ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 or 3 லைன்ஸ்க்கு மேலே குருவினாக்கு நீங்கள் நோட்ஸ் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி குருவினால வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் கொடுத்து எந்தெந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த பாயிண்டடாக எழுதுகிற ஆன்சரை அட்டன் பண்ணுங்க. அந்த மாதிரி எழுதும்பொழுது உங்களுக்கு அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு மெசேஜாக வந்து 3 லைன் எழுதுறத விட ஒரு பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் நீங்கள் கேட்டிருந்தா அது எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஓகே, அதே மாதிரி சிறுவினாவை பொறுத்த வரையும் மினிமம் ஒரு 6 லைன்ஸாவது இருக்கணும், 5 to 6 லைன்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு 8 லைன்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் நிறைய வந்து ஸ்டோரியாக ஓவராக வந்து கதை அடிச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நிறைய லைன் விட்டு கேப் விட்டுட்டு உங்களுக்கு நோட்ஸை வந்து ரொம்ப நம்ம இழுத்து எழுதணும்னா ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் பிட்வீன் லைன் வந்து ஸ்பேஸ் நிறைய விடுறது, சென்டென்ஸ்க்கு வந்து வந்த சென்டென்ஸே வந்து மீண்டும் மீண்டும் எழுதுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்களோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கரெக்டாக வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சிறுவினாவை பொறுத்த வரையுமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்ஸா கொடுக்குற மாதிரி இருக்க நோட்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணி எழுதுங்க. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, தமிழை பொறுத்த வரையும் நீங்க பாயிண்ட் கொடுத்து எழுதுற நோட்ஸுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதே நீங்க ஓனா வந்து கதையா எழுதுற மாதிரி இருக்க நோட்ஸுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆஃப் மார்க்லாம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நெடுவினாவை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. நெடுவினாக்கெல்லாம் வந்து குறிப்பு சட்டகம் போட்டு எழுதி சைட் ஹெட்டிங் போட்டு எழுதும் பொழுது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். 5 மார்க் கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு 1 to 1.5 பேஜஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதியே இருக்கணும். அதை ரொம்ப முக்கியம். 1.5 பேஜஸ் கூட நம்ம எழுதுறோமா இல்லையான்றதை விட அதில் எவ்வளோ முக்கியமான கருத்துக்கள் அதில் இருக்க கீ பாயிண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நெடுவினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் உங்களால் ஆன்சர் அட்டன் பண்ண முடியல, எனக்கு 2 நெடுவினாவுமே தெரியல அப்படின்னா அதை அப்படியே பிளாங்காக விட்டுட்டு வராமல் அந்த நெடுவினால உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு லெசன் நடத்திருப்பாங்க, அந்த ஸ்டோரி தெரியும். ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் கொடுத்து நீங்கள் அதுக்கு சைட் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்து அதுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எழுதும்போது அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 or 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் சப்ஜெக்ட்னு இல்லை, உங்களுக்கு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் நடத்தின லெசன்ஸை வச்சு அந்த கண்டென்ட்டை வச்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து 1 or 2 லைன்ஸ் ஆச்சும் எழுதுங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ½ மார்க்லேருந்து 1 மார்க் ஆச்சும் மினிமம் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து நம்மளோட நோட்ஸை வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்க, சரிங்களா? ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம கரெக்டாக நோட்ஸ் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதை விட முக்கியம் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைனாலும் அடிச்சு எழுதாதீங்க, சரிங்களா? அதெல்லாம் இப்போ ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போல இருந்தே நீங்கள் வந்து ஜனவரி பிப்ரவரி இந்த 2 monthsல வெறும் ரிவிஷனுக்கு மட்டும் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இல்லாமல் நம்ம ரிவிஷனே வந்து பப்ளிக்காக தான் ரிவிஷனே பண்ணுறோம். ரிவிஷன் எக்ஸாம் வேற, பப்ளிக் எக்ஸாம் வேற அப்படின்னு நினைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் இந்த ரிவிஷன் எக்ஸாமே ஸ்கூல்ல உங்களுக்கு வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா பப்ளிக்கை வந்து நீ ரிவைஸ் பண்ணி பாக்குற, அதுதான் ரிவிஷன் எக்ஸாம். ஸோ அந்த ரிவிஷன்னா நமக்கு என்ன அப்படின்னா நம்மளோட கரெக்ஷன்ஸ், நம்ம கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்கோ அதை பிளஸ்ஸா மாத்தி ப்ரெசன்டேஷன் முதற்கொண்டு ஹேண்ட் ரைட்டிங் முதற்கொண்டு நம்ம எழுதுற அந்த கீ பாயிண்ட் முதற்கொண்டு எப்படி நம்ம அதை ப்ரெசன்ட் பண்றோம், டைமுக்குள்ள முடிக்கிறோம், டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்றோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷனை வந்து நினைக்க வேண்டாம். நிறைய பேர் சொல்றாங்க பப்ளிக் தான் நம்ம டார்கெட், ரிவிஷன் தேவை கிடையாது, ரிவிஷனுக்கு வந்து நீங்க பிஃபோரா படிச்சா போதும் அப்படின்னு நானே கூட சொல்லியிருக்கேன். பிஃபோரா படிச்சா போதும் அப்படின்னு சொன்னேனே தவிர, ஆனா நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறதும் ரிவிஷன் எக்ஸாம் படிக்கிறதும் ரெண்டுமே ரிவிஷனுக்கு பார்த்தானே படிக்கிறோம். ஆனா ஒரு ஃபுல் ரிவைஸ் கொடுக்கறத தான் நான் முன்னாள் கொடுங்கன்னு சொன்னேனே தவிர்த்து நான் ரிவிஷனுக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஸோ முடிஞ்ச வரையும் ரிவிஷன் எக்ஸாமை நல்லா பண்ணுங்க. ரிவிஷன்ல நீங்க 90+ எடுத்துட்டீங்க அப்படின்னா பப்ளிக்ல கண்டிப்பா வந்து 95+ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ எல்லாரும் ரிவிஷன் எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணுங்க, பப்ளிக்கும் நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிவிஷன் பிளஸ் பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குருவினா சிறுவினா நெடுவினால இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை நெடுவினா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை சிறுவினா தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. குருவினா முடிஞ்ச வரை மேக்சிமம் எல்லாத்தையும் படிக்க பாருங்க. இல்லை எனக்கு கஷ்டமா இருக்குன்றவங்க நான் சொன்னேன் குருவினாவை கண்டிப்பாக படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.